நாகை மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டிய மழையால் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், நாகை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது? எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகூர், திருமருகல், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஒரு புறம் இருந்தாலும் சம்பா தாளடி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பெரிய கவலையில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,62,200 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்களை விவசாயிகள் நேரடி மற்றும் நடவு முறையில் சாகுபடி செய்திருந்தார்கள். ஆனால் இதுவரை தொடர்ந்து கொட்டித்திருக்கின்ற அந்த கனமழை காரணமாக பாலையூர், பட்டமங்கலம், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா தாளடி பயிர்களானது முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பாலையூர் பகுதியில் அந்த விளைநிலங்கள் முழுவதுமாகவே ஆறு போல காட்சியளிப்பதை நாம் காணலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாகவே அந்த கனமழையினில் அந்த பயிர்கள் மூழ்கி இருப்பதால் பயிர்களுடைய அந்த தன்மையும் மிதக்கும் தன்மையும் அதிகரித்திருப்பதாகவும், தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய இந்த கனமழை பாதிப்பு அதிகரித்தால் பயிர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த மழை ஓரளவுக்கு விட்டால் மட்டுமே அவர்கள் அந்த தண்ணீரை வடிய வைத்து வடிகால்களுக்கு அனுப்பி அவர்கள் எஞ்சிய பயிரை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக மழை விடாமல் நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்தும் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.